ఇవన్నీ ఆయనతో కలిసి ఆయనని డిక్లేర్ చేయమంటాను. ఈ ఏరియా అగ్రికల్చర్ ఎక్స్పోర్ట్ జోన్ అనేది సెంట్రల్ గవర్నమెంట్ లో ఆయన మన ముందరకాలో అనౌన్స్ చేస్తాం. ఒకటి, అదే దినము ఈ మ్యాంగో ఫార్మర్స్ కి 6,000 రూపాయలు సబ్సిడీ ఇవ్వాలనేది ఆయనే అనౌన్స్ చేస్తాడు. రెండు, మూడో పాయింట్, మన రైతులకి ఈ ఏరియాలో వేరే ఏమేమి సంగతులు హార్టికల్చర్, అగ్రికల్చర్, సెరికల్చర్, నాగరాజు అందరూ ఉంటాం. రైతులు ఇంకా ఒక 6-7 జనాలు రాండా, ఒక 10 జనాలు స్టాలిన్ పోయి చూసి అప్ప నువ్వు ఎయిర్పోర్ట్ ఎక్కడైనా చేసుకో, మాకు వద్దు. చంద్రబాబు నాయుడు కుప్పంలో ఎయిర్పోర్ట్ తెస్తా, డికే శివకుమార్ ఏమయ్యా అది వసూలులో చేసేది, నేను ఆనెక్కల్లో చేస్తాను ఉంటాడు. రామ్నగర్ నువ్వు ఎక్కడైనా చేసుకో, ఎక్కడైనా పో, మా వసూ రైతులకి డిస్టర్బెన్స్ లేకుండా మీరు ప్రాజెక్ట్ చేసుకుంటా. ఇది స్టాలిన్ గారికి మనం ఇచ్చే ఒక రిక్వెస్ట్. వేండుగోల్ వసూలు అభివృద్ధి కావాలని మన వాళ్ళు ప్రాంత వ్యవసాయదారులు ఆల్రెడీ ఇచ్చిన్నాము. ఇంకాను ఎత్తాలంటే అది సాధ్యం లేదు, ఎత్తేకి అయ్యేలేదు. మీరు భయపడాల్సిన పని లేదు. ఎలాంటే ఈ ఎయిర్పోర్ట్ మన అన్న ఒక ఎక్స్ఎమ్మెల్యే వాళ్ళు వ్యవసాయ దీంట్లో ఉన్నోళ్ళు, మన వేలు సామాన్ గారు, మన అన్న నరసింహన్ గారు, వాళ్ళకి తెలుసు. ఇంకా ఇంతవరకు ప్రపోజల్ ఆ ఇంటర్నేషనల్ ఎయిర్పోర్ట్ కి ఇక్కడికి ఇంకా 10 సంవత్సరాలు ఎక్కడ ఎయిర్పోర్ట్ కట్టేదానికి పర్మిషనే లేదు. ఎలాంటే నేను మంత్రిగా ఉన్నప్పుడు మన எடப்பாடி பழனிசாமி గారు ஏற்கனவே ஓசூர் பகுதியிலே விவசாய நிலங்களை கையகப்படுத்தி ஒரு புதிய விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்று மாநில அரசாங்கம் முற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய கோரிக்கை, பொதுமக்கள் கோரிக்கை, அனைத்து அரசியல் இயக்கங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், ஒரு விவசாய நிலம் கூட எடுக்காமல் நீங்கள் இங்கே விவசாயத்தை செய்வதற்கு வழிகோல வேண்டும், இந்த பகுதியிலே விமான நிலையம் வரக்கூடாது என்ற ஒரே கோரிக்கையை வைத்து இந்த மக்கள் மத்தியிலே இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். இங்கே தொழில் முனைந்திருக்கிறது. அது போலவே ஓசூர் பாகலூர் பகுதியில் இருக்கக்கூடிய விளைநில பொருட்கள், விவசாய பொருட்கள் அது பாதிக்கப்படக்கூடாது. அதற்காக இங்க இருக்கின்ற நிலங்களை மாநில அரசாங்கம் டிட்கோவின் மூலமாக கையகப்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். 1 ஏக்கர் நிலம் கூட இந்த பகுதியிலே இங்கே வரக்கூடிய விமான நிலையம் என்ற பெயருக்கு எடுக்கக்கூடாது. அது தவறினால் இந்த அரசாங்கத்திற்கு விவசாய சங்கங்களும் விவசாய பொதுமக்களும் அரசியல் இயக்கங்கள் அத்தனை பேருமே எதிர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்வது, உடனடியாக தமிழக அரசாங்கம் இந்த பகுதியிலே விமான நிலையம் என்ற பெயரிலே விவசாய நிலங்களை எடுப்பதை நிறுத்த வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. ஏற்கனவே எடுத்த நிலங்களுக்கு சரியான நிலையிலே இழப்பீடு தொகையும் கொடுக்கவில்லை. இங்கே எஸ்டிஆர்ஆர் சர்வீஸ் ரோடை மத்திய அரசாங்கம் 44 கிலோமீட்டருக்கு ஒரே நாளிலே கொடுத்தது. ஆனால் அந்த விவசாயிகளுக்கு நிலத்தை எடுத்துக்கொண்ட மாநில அரசாங்கம் இன்று வரை சரியான இழப்பீடு தொகை கொடுக்கப்படவில்லை. இங்கே லட்சங்களிலே பேசுகிறார்கள், அங்கே கோடியிலே பேசுகிறார்கள். ஆக மரியாதைக்குரிய முதல்வர்கள் இது உடனடியாக தலையிட்டு இந்த விவசாய எஸ்டிஆர் ரோடு சர்வீஸ் ரோடுக்கு எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு தொகையை கொடுக்க வேண்டும். சிப்காட்டிலே 2 கோடி நிலம் என்று சொன்னால் விவசாய நிலம் லட்சத்திற்கு போகாது. எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு கோடிகளிலே உடனடியாக மாநில அரசாங்கம் கொடுப்பதற்கு ஆணையிட வேண்டும். ஏன் என்று சொன்னால் அந்த இழப்பீடு தொகையை வழங்குவது எங்களுடைய மரியாதைக்குரிய மோடி அரசாங்கம், நிதின் கட்கரி அவர்கள் ஏற்கனவே ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ஆக விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது. விவசாய நிலம் எந்த காரணத்தை கொண்டும் இந்த பகுதியிலே எடுக்கக்கூடாது. தொழில் வளர வேண்டும் என்று சொன்னால் விவசாயம் பாதிக்காமல் வளர வேண்டும். விமான நிலையம் வர வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கின்ற விமான நிலையத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய விமான நிலையம் இந்த பகுதியிலே தேவையில்லை என்பதை இங்கே தெளிவாக மாநில அரசாங்கங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. விரைவிலே இதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு நாங்கள் எத்தனை பேரும் சென்று ஒரு முறை முதலமைச்சர்களை சந்திக்க காத்திருக்கிறோம். முதல்வர் இதற்கு விடை கொடுப்பார் என்று எண்ணுகிறோம். அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த தேர்தலுக்கு பிறகு புதியதாக தமிழ்நாட்டிலே அமைய போகின்ற இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே புதியதாக அமைய போகின்ற அதிமுக பிஜேபி பிஎம்கே கூட்டணி அரசாங்கம் நிச்சயமாக முடிவெடுத்து இந்த விமான நிலையத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்ற உறுதியை நாங்கள் இங்கே சொல்றோம்.
ஆக எந்த காரணத்தை கொண்டும் விவசாய நிலம் இங்கே விமான நிலத்திற்கு எடுக்கக்கூடாது. எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு ஒழுங்காக காப்பீட்டு தொகையை நிர்ணயிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் இதிலே லட்சங்கள்ல பேசுகிறார். ஆனால் லட்சியத்தோடு பேசி இந்த விவசாயிகளுக்குரிய நிலத்திற்குரிய இழப்பீடு தொகையை கொடுக்க வேண்டும். அப்ரூவ் செய்வதுதான் ஸ்டாலின், கொடுப்பது நாங்கள். ஆக அதுல என்ன இங்க பிரச்சனை இருக்குன்னு தெரியல. இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் எம்பி இதை பத்தி என்னன்னு பேச மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாம இருக்காங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஓசூருக்கு வந்தார். நான் அதற்கு முன்பாகவே பிரகாச இடத்தை சொன்னேன், உங்களை நம்பி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இருக்கார். ஆகவே முதல்வருடைய காதுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள் என்று சொன்னேன். அவர் சொன்னாரோ இல்லையோ ஆண்டவனுக்காக தெரியும். ஆனால் இன்றைக்கு எடுக்கின்ற முடிவு இந்த பகுதியிலே 1 இன்ச்சு நிலம் கூட யாருக்காகவும் தாரை ஓட்டற்கு விவசாயிகள் தயாராக இல்லை. வருகின்ற விரைவிலே இந்த பகுதியிலே மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானை அழைத்து வந்து மிகப்பெரியதொரு விவசாய மண்டல மாநாட்டை நடத்துவோம். அந்த மாநாட்டிலே இந்த ஓசூர் பாகலூர் பகுதி விவசாய இந்த பகுதியில் வாழக்கூடிய லட்சக்கணக்கான பொதுமக்களும் வேண்டுவது ஸ்டாலின் அவர்கள் உணவாக தலையிட்டு விவசாய நிலத்தை எடுப்பதை டிட்கோக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை இன்றே வாபஸ் பெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோளை வைக்கின்றோம். இதெல்லாம் நடைபெறவில்லை என்று சொன்னால் இங்கே மாவட்ட ஆட்சியர் முருகன் அவர்களுடைய முன்னிலையிலே விரைவிலேயே தமிழக அரசாங்கம் அந்த கொள்கையை விடுகின்ற அளவிற்கு தமிழகமே எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரியதொரு விவசாய போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். இங்கே அரசியல் பேசுவதில்லை. விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாய நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை இங்கே தெளிவாக தெரிவித்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஏர்போர்ட் 3000 ஏக்கருக்கு ஏர்போர்ட் எடுத்திருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களுக்கு ஏர்போர்ட் வேணாம் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நாங்க பிளைட் ஏர்போர்ட் கட்டுங்க நாங்க யாருக்கும் நாங்க சொல்லல. இப்போ இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் லேண்டு. ஏற்கனவே 70% லேண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கம்பெனிக்கு எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியல் அது இதுன்னு எடுத்துட்டாங்க. இப்போ ஏர்போர்ட்டுக்கும் எடுத்து எஸ்டிபி ரோடுக்கு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எடுத்துட்டு திருப்பியும் மீதி இருக்கிறது 25% லேண்டு. இதையும் அவங்க எடுத்துட்டா நாங்க எங்க போறது? எங்களோட அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, ஏர்போர்ட் வேணும்னு யாரும் இங்க கேட்கல. எவனோ வெளிநாட்டுக்காரன் இங்க வர்றதுக்காக நாங்க ஏர்போர்ட்டுக்கு எங்களோட லேண்ட் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இல்லை. இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் லேண்ட். எங்க தாத்தா, எங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அவங்க சம்பாதிச்சு வச்சிருக்க லேண்ட் இது நாங்க கொடுத்துட்டு நாங்க எங்க போறது? நீங்க ஓகே, நீங்க இந்த லேண்ட் எடுத்துக்கிறீங்க, என்ன தரீங்க? 20 லட்சம் தரேன், 30 லட்சம் தரேன்னு சொல்றாங்க. 1 சென்ட் நிலம் கூட இங்க வாங்க முடியாது. ஓகேவா? 2 கோடி 3 கோடி போகுது ஒரு ஏக்கர். இங்க 2 கோடி 3 கோடி போகுது. இவங்க 20 லட்சம் தரேன், 30 லட்சம் தரேன்ட்டு எவனோ கார்பரேட் கம்பெனிக்காரன் வாழ்றதுக்கு நம்ம எதுக்கு லேண்ட் கொடுக்கணும்? நம்ம எதுக்கு கொடுக்கணும் சார்? கொடுக்க கூடாது இல்ல. நாங்க எங்க உயிரே போனாலும் இந்த நிலத்தை நாங்க விட்டு கூட தயாரா இல்லை. எங்க நிலம் எங்க சொந்தம். எங்களை தவிர நீங்க என்ன வேணாலும் எங்களுக்கே தெரியாம நீங்க குரூப்ல அது போடுறது, இந்த ஸ்கெட்ச் போடுறது எல்லாம் வேணாம். இது நீங்க என்ன பண்ணாலும் நாங்க டெல்லி வரைக்கும் போறோம். ஓகேவா? எல்லாரும் இங்க எல்லாம் இருக்கிறதெல்லாம் ரைத்துங்க தான். ஓகேவா? அப்படி இருக்கும்போது எப்படி தர முடியும்? எங்க லேண்ட் எப்படி கொடுக்க முடியும்? யாருக்காக நாங்க லேண்ட் தர இது இல்ல. ஓகேவா? நீங்க ஏர்போர்ட் வேணுமா, எங்க நீங்க உங்களுக்கு எங்க வசதி இருக்கோ அங்க போட்டுக்க சொல்லுங்க. அங்கங்க எம்எல்ஏ எம்பி இதெல்லாம் 1000 கணக்குல ஏக்கரா இருக்கும், அங்க போய் போட சொல்லுங்க. இங்க 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுட்டு சின்ன ஒரு கிராமத்துல ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்க நிலம் இது. இந்த நிலம் கொடுக்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை. இங்க இன்னைக்கு இந்த விவசாயிகள் பொதுக்கூட்டத்துல என்ன தீர்மானம் பண்ணீங்க? எங்களுக்கு ஏர்போர்ட் வேணவே வேணாம் தான் தீர்மானம் பண்ணிருக்கோம் சார். எந்தெந்த மாவட்டத்துல விவசாயிகள் கலந்துக்கிறாங்க? பழையனப்பள்ளி, மாவத்தூர், பெத்தமுத்தாலி, சின்னமுத்தாலி, காரப்பள்ளி, நந்திமங்கலம், தேவசெட்டப்பள்ளி, அத்தூர், அலேநத்தம், ஆலூர், தின்னூர், பெத்தமுத்தாலி எல்லாம் ஒரு 13 கிராமத்துல இருந்து 14-15 கிராமத்துல இருந்து சேர்ந்திருக்காங்க சார். ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க சேர்ந்திருக்காங்க. எங்க ஒரே நோக்கம் என்னன்னா, எங்க லேண்ட் நாங்க யாருக்காகவும் தயாரா இல்ல. எங்க லேண்ட் நாங்க கொடுக்க தயாரா இல்ல. நாங்க ஓட்டு போட்டது மக்களை இவங்க காப்பாத்துவாங்கன்றதுதான். இந்த விவசாய நிலத்தை புடுங்கிக்கோங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க யாரும் ஓட்டே போட்டிருக்க மாட்டோம். இந்த விவசாயிகள் கூட்டத்துல யார் யார் கலந்துக்கணும், என்னென்ன கோரிக்கைகள் வச்சாங்க கொஞ்சம் சொல்லுங்க. எம்எல்ஏ வந்திருந்தாங்க, எக்ஸ்எம்எல்ஏ வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம பிஜேபி அவங்க வந்திருக்காங்க, முன்னாள் எம்பி ஆமா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம விவசாய கூட்டம் தான் நிறைய இருந்துச்சுங்க.
அதுதான் நிறைய இருந்துச்சு. அதுக்காக நாங்க நிலத்தை விட்டு கொடுக்க நாங்க தயாரா இல்ல சார். எங்க உயிர் போனாலும் எங்களுக்கு நிலம் வேணும். நாங்க நிலம் தர. எவ்வளவு ஏக்கர் இடம் வந்து 3000 ஏக்கர் எடுத்திருக்காங்க சார். எவ்வளவு கிராமம்? 13 கிராமம் சார். 13 கிராமம். அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? ஆய்வு பண்றாங்களா இடத்த வந்து? சார் அது வந்து இன்னும் ஆய்வு பண்ணல. அந்த இது போட்டு விட்டுட்டு இருக்காங்க சார். சர்வே நம்பர் விட்டுட்டு இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு மன நல்லதா இருக்கு. எந்தெந்த சர்வே நம்பர் எல்லாம் வந்து அரசு எடுக்குதுன்னா சார், எந்தெந்த சர்வே நம்பர்ல அரசு மேப்ல விட்டுருக்காங்க சார். மேப்ல விட்டுருக்காங்க. இந்த நிலம்ட்டு ஒரு மேப்ல விட்டுருக்காங்க. நியூஸ்லயே சொல்லிட்டு இருக்கானுங்க. நியூஸ்ல கூட போட்டாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இங்க கூட்டம் இவ்வளவு நடக்குது. 130 கிலோமீட்டர் ஒரு ஏர்போர்ட் அடுத்த ஏர்போர்ட்டுக்கு வந்து 130 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் தான் சொல்லியிருந்தாங்க. அதான் 2030 வரைக்குமே ஏர்போர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா இப்ப மட்டும் எப்படி இவங்க எடுக்கிறாங்கன்னு தெரியல சார். இது அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா சார், அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இதெல்லாம் ட்ரை லேண்ட் போட்டிருக்காங்க. இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான். வந்து பார்க்க சொல்லுங்க. இங்க ஒரே ஒரு இடம் கூட ட்ரை லேண்டா இல்ல. எல்லாமே அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான். அக்ரிகல்ச்சர் லேண்டா இருக்கும்போது நீங்க ட்ரை லேண்ட் எப்படி போடுறீங்க? அது ட்ரை லேண்ட் இல்ல தானே. நீங்க எதுக்கு ட்ரை லேண்ட் போடுறீங்க? அப்படி போட்டது தப்பு தானே. ஆனா எந்த இடத்துல வந்து போர் போட்டாலுமே வாட்டர் 100% கிடைக்கும். எங்கேயுமே வந்து இது வந்து மெயினா சொல்ல போனா ஒசூர்ல வந்து இந்த ஏரியா தான் வந்து நல்ல அக்ரிகல்ச்சர் இருக்கிற ஏரியா. எங்கேயுமே போர் போட்டாலும் வாட்டர் 100% கிடைக்கும். எல்லா காய்கறிகள், எல்லா வெஜிடபிள்ஸ், அரிசி எல்லாமே பண்ற ஏரியா வந்து இது நல்ல ஏரியா தான். அக்ரிகல்ச்சர் லேண்ட் இது எடுத்தாங்கன்னா ஒசூர்ல வந்து அக்ரிகல்ச்சர் சொல்றதுக்கு வேற எதுவுமே இருக்காது. கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு ஏர்போர்ட் வேண்டாம், அவ்வளவுதான். ஏர்போர்ட்டே அவசியம் இல்ல. இங்க யாரும் படிச்சு கூட விவசாயம் தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் தொழில்கெல்லாம் இங்க போகல. எவ்வளவு ஏக்கர் இருக்கு இங்க டோட்டலா? 3500 4000 ஏக்கர் இருக்கு சார். டோட்டலா ரொம்ப இருக்கு. இப்ப அவங்க எடுத்திருக்கிறது 3000 ஏக்கர் எடுத்திருக்காங்க. டெவலப்மெண்ட்க்கு எடுக்க மாட்டாங்கன்னு என்ன? நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்க்கு எடுக்க மாட்டாங்க. அது பக்கத்துல இருக்கிற லேண்ட் எடுக்க மாட்டாங்கன்ட்டு என்ன இது அது இருக்கு. వెறும் వీడు వచ్చి என்ன பண்றது? ఓకే ఓకే. నందిమంగళం గ్రామం పక్కన ఉండే ఎస్టీఆర్ఆర్ రోడ్లో ఒక మంచి సమావేశాన్ని ఏర్పరిచిన ఈ చుట్టుపక్కల గ్రామస్తులకు, మన పెద్దలకు, మన అక్క చెల్లెళ్ళు, మన అమ్మవార్లు, మన నాయనగారులంతా వచ్చి ఇక్కడ కూర్చొని ఈరోజు ఈ వేదికలో ఉంటారు. వీళ్ళందరి తరపున అదే మరి ఈ సమావేశాన్ని ఏర్పాటు చేసిన వీళ్ళందరి తరపున వీళ్ళందరికీ మరియు మన పత్రిక వాళ్ళు, టీవీ వాళ్ళకి, మరి మనకి సపోర్ట్ చేసి వచ్చినటువంటి మన రాజకీయ వ్యక్తులకు మరియు కావలతులకు అందరికీ తమిళగ వ్యవసాయకుల పాదుకాపు సంఘం తరపున మేము ధన్యవాదాలు తెలుపుకుంటూ ఉన్నాం. ఈరోజు ఈ సమావేశంలో అందరూ వచ్చిండే వాళ్ళంతా అంటే ఒకే చేస్తాను, తప్పులు ఏమైనా ఉంటే క్షమించాల. ఇది రాజకీయంగా మాట్లాడేదో, రాజకీయం తక్కువ చేసి మాట్లాడేదో మనం కాదు. నిజమైన రైతు అంటే చూడు ఇప్పుడు ఉండేవాళ్ళదా, ఇప్పుడు వచ్చి వాళ్ళు దాని సంబంధంగా చేసి మనకు పోయి అంటే వాళ్ళు చెప్పిండే మాటల్ని కడిసి గంట మనకు చెయ్యకుండా అర్థం కావాలో వాళ్ళు కాపాడుకుంటే వాళ్ళ కాళ్ళకి మనం ముక్కొచ్చు. ఇది వాళ్ళు వస్తారు ఇప్పుడు మాట్లాడతారు. ఈ మాటని కడిసి గంట నిలుపుకోనాల. ఈ కడిసి గంట నిలుపుకుంటేనే మన రైతులంతాను మనమునను ఈ ఏరియాలో వచ్చి మనమును పథకాలు చేసేవారు. ఇది ఇప్పుడు ఇక్కడ కూకుండే రైతులు మన నాయకుడు మంచోడు అన్న అన్నికి మనం ప్రెసిడెంట్ గెలిపియాలండి. మా ఆయన కాదు మంచోడు, ఆయనకి ఇంకా ఈయన చూస్తాం. ఈయనకి ఇంకా వచ్చి మన చైర్మన్ మంచోడు అంటే వాళ్ళని చూస్తాం. వాళ్ళకి ఎమ్మెల్యే, ఎంపీ, ప్రధానమంత్రి, అదే మాదిరిగా జనాధిపతి ఉంటే వీళ్ళందరికీ ఎమ్మెల్యే, మన ప్రెసిడెంట్కి ఇంకా మంచోళ్ళు, ఎమ్మెల్యేకి ఇంకా మంచోళ్ళు, ఎంపీకి ఇంకా ప్రధానమంత్రి, జనాధిపతి వాళ్ళందరికీ ఇంకా మంచోడు అంటే కూకుంటే మన రైతు బాంధవుల వీళ్ళదా వాళ్ళందరికీ మంచి మనుషులు అంటే వీళ్ళని ఇంకా వాళ్ళ పార్లమెంట్ కానీ అసెంబ్లీ కానీ పోయేది. వాళ్ళందరికంటే మంచోళ్ళు ఎవరుంటే మన రైతుదా. ఎలాంటే వాళ్ళు అక్కడ ఉండే ప్రధానమంత్రి గారు కావచ్చు, ఇక్కడ మెడ్రాస్లో ఉండే చీఫ్ మినిస్టర్ కావచ్చు, ప్రతి ఒక్కరికినో మనమిడు చైర్మన్లా చేయి పెట్టి తున్ని మడక తున్ని ఎత్తుకొని వేస్తేదో వాళ్ళు అన్నం తినేది, లేకుంటే వాళ్ళు డైరెక్ట్ గా తినేకేయలేదు. వాళ్ళు ఎక్కడ తింటూ ఉంటారు. మనమిడు కష్టపడితేదో వాళ్ళకి ఈ పొద్దు వచ్చి తమిళనాడులో కాదు మన ఇండియా లోపల ఉండే గవర్నమెంట్ వస్తే కూడాను అది 79 ఏళ్ళు ఇంకా వచ్చి తమిళ్లో చెప్తారు ఆర్చికల్ మారినాలం కాట్రికల్ మారవిల్లే అని. పాము కొరికితే 2 లక్షల రూపాయలు, యానకు దొక్కితే 10 లక్షల రూపాయలు. అదే మాదిరిగా వచ్చి ఒక దొంగతనంగా సారాయి తాగి చచ్చిపోయిన 10 లక్షలు. ఆమెకు వచ్చి విజయ్ చూసేకి వచ్చి పారిపోయే వాళ్ళకి చూసేదానికి విజయ్ 20, మన స్టేట్ గవర్నమెంట్ 10, సెంట్రల్ గవర్నమెంట్ 2, అమ్మడికంత వచ్చి 34 లక్షలు వాళ్ళకి. చూడు వాళ్ళు ఎంత కష్టపడినారు. విజయ్ చూసేకి పోయి 34. ఇత పాము కొరికి
యానకు తొక్కి యానకు చూసుకుంటే అన్నిటికీ చేసే వాళ్ళకి ఖాళీ మన జొన్న తోటల నలుగురు మా కూడా పుట్టిన సహోదరుల మాదిరిగా ఉండే వాళ్ళకి సీట్లు పడిపోతే స్టేట్ గవర్నమెంట్ 4 లక్షలు అనౌన్స్ చేసింది. వాళ్ళు ఏం చేస్తూ ఉంటారు, దేశంలో ఉండే ప్రతి ఒక్క రైతుకి అన్నం పెట్టేదానికి పోయి సెట్ పెరుగుతూ ఉండేది వాళ్ళకి 4 సహాయతాలు తెచ్చేవారికి 10 లక్షలు. ఎంత కేవలంగా వ్యవసాయం చూస్తారంటే రాజకీయములు రావచ్చు, వాళ్ళు తెలిసిండే విషయాలు చెప్పొచ్చు, కానీ కడిసి గంట మన జొత్తలో పోరాడితే మనం పోరాడాలి. మన జొత్త ಯಾವ సమావేశం వస్తే కూడా మనకు కూడా పోరాడితే వాళ్ళకి మనం ఇప్పుడు వచ్చి ఈ ఒసూరు ఏరియాలో ఎయిర్పోర్ట్ వచ్చేలే దీన్ని ఏమి సెలెక్ట్ చేసినారంటే ప్లాట్లో 4 ఇప్పుడు ఫస్ట్లో ఏం చెప్పి బెల్గన్పల్లిలో ఉండే టాల్కి ఇంకో 2 కలిస్తే దాన్ని చేసుకుంటామండి. ఫస్ట్ ప్లాట్ నెంబర్ వచ్చి మన బారందూరు, 3వది ఉలగం, 4వది వెంకటేశ్వరం. ఈ 3 ఏరియాలని సర్వే చేసిన దాని ప్రకారంకి ఇది 3 ఏరియాలు సర్వే చేసి 4వ ఏరియాలు సర్వే చేసిన దానికి ఆడేం చేస్తే వంకలు దీన్ని జాస్తి లెవెల్ చేసేకి ఖర్చు జాస్తి వస్తుంది. ఇదైతే సమానంగా ఉంది భూమి. దీనికి వచ్చి ఒక STRR రోడ్ పక్కన వచ్చి బెంగళూరు పైకి నియర్ ఎయిర్పోర్ట్ పోయేది. ఈ STRR రోడ్ పక్కన ఏం చేస్తారంటే నేలెత్తారు. ఇప్పుడు అన్న చెప్పి ఈ పక్క ఆ పక్క 500 మీటర్లు ఎత్తారు అని, ఇది తప్పు. టోటల్ గా ఎత్తురంటే 13,000 ఏకరాలు 10 ఎత్తుతా ఉంటాయి. ఈ ఎయిర్పోర్ట్ కాకుండా 13,000 ఏకరాల కిందను టోటల్ గా ఉండే ఈ జమీన్ అంతా మళ్ళీ తెస్తారు. ఒక ఎమ్మెల్యే వస్తాడు, దాంట్లో వచ్చి ఇంట్లో ఉండే దొంగను కనిపెట్టి ఈశ్వరుని చేతనే అంటారు. మన ఊర్లోనే ఉండుకొని నీ నేలకు బాగా వెలుస్తుంది ఇచ్చేస్తాం రా మనం నేల అనే దానికి మనలో పుట్టుకొని వీళ్ళకి కొంచెము వాళ్ళకందరూ జమీన్లు తీసి చేస్తూ ఉంటారు. దీనికి వచ్చి రైతులు ఏమనకుండా ఈ పది కాదు, మన నేలని ఇంకొక 10 ఏళ్ళు కాపాడి పెట్టుకుంటే బెంగళూరులో 100 కోట్లు ఆడకాదు పోయి నందిమంగళతో 100 కోట్లు పోతే ఇది మాత్రం నిజమో. బెంగళూరులో కాదు 100 కోట్లు పోయి ఈ నందిమంగళతో 100 కోట్లకు వాల్యుయేషన్ పోతుంది. దీనికి అంతకంటాను మనం పోరాటాలు ప్రతి దినము చేయాలి. పోరాటాలు చేస్తూ ఉంటే ప్రతి ఒక్కరు మనకు వచ్చి సపోర్ట్ ఇవ్వాలి. అంటే ఇప్పుడు చెప్పిండామంటే కడిసి గంట మనం చెప్తా ఉండాలి. ఒసూరులో ఎయిర్పోర్ట్ వద్దు, కృష్ణగిరి డిస్టిక్కే ఇంక ఎయిర్పోర్ట్ అంటే ఒసూరులో ఆల్రెడీ ఉంది, దాన్ని డెవలప్మెంట్ చేసుకుని ఒక ఎయిర్పోర్ట్ 3,000 ఏకరాలు ఎత్తారంటే 3,000 ఏకరాలను ఎయిర్పోర్ట్ నిలిచేదాం. దాంట్లో ఖాళీగానే 2,000 ఏకరాలు ఉంటుంది. దాన్ని వెడిసేసి 500 ఏకరాలతో డెవలప్మెంట్ చేస్తాడు. మిచ్చిమంతా ఏమిటి కావాలా నేల ఆ మాదిరిగా ఇది ఎయిర్పోర్ట్ కావాలన్నా ఉందో లేదని మనకు తెలియదు. కానీ రాజకీయం వస్తే కూడా ప్రతి ఒక్కరు చేసేదని ఇదే పనిదా. వాళ్ళు వస్తే చేస్తారు, వీళ్ళు వస్తే చేస్తారు, ఇంకొకరు వస్తే చేస్తారు. ఇదంతా తప్ప మన కష్టం మనమే పుట్టాలా, మనమే లేయాల. దీనికి ఇవన్నీ ఆయనతో కలిసి ఆయనని డిక్లేర్ చేయమంటాను. ఈ ఏరియా అగ్రికల్చర్ ఎక్స్పోర్ట్ జోన్ అనేది సెంట్రల్ గవర్నమెంట్ లో ఆయన మన ముందరికాలో అనౌన్స్ చేస్తాం. ఒకటి, అదే దినము ఈ మ్యాంగో ఫార్మర్స్ కి 6,000 రూపాయలు సబ్సిడీ ఇవ్వాలనేది ఆయనే అనౌన్స్ చేస్తాడు. 2, 3వ పాయింట్, మన రైతులకి ఈ ఏరియాలో వేరే ఏమేమి సంగతులు హార్టికల్చర్, అగ్రికల్చర్, సెరికల్చర్. DK శివకుమార్ ఏమయ్యా అది వసూలుగా చేసేది, నేను ఆనెక్కల్లో చేస్తాను ఉంటాడు. రామ్నగర్ నువ్వు ఎక్కడైనా చేసుకో, ఎక్కడైనా పో, మా వసూలు రైతులకి డిస్టర్బెన్స్ లేకుండా మీరు ప్రాజెక్ట్ చేసుకోండి. ఇది స్టాలిన్ గారికి మనం ఇచ్చే ఒక రిక్వెస్ట్ అండ్ గోల్. వసూరు అభివృద్ధి కావాలని మన వాళ్ళు ప్రాంత వ్యవసాయదారులు ఆల్రెడీ ఇచ్చిన్నాము. ఇంకాను ఎత్తాలంటే అది సాధ్యం లేదు, ఎత్తేకి అయ్యేలేదు. మీరు భయపడాల్సిన పని లేదు. ఎలాంటే ఈ ఎయిర్పోర్ట్ మన అన్న ఒక XMLA వాళ్ళు వ్యవసాయ దీంట్లో ఉన్నోళ్ళు, మన వేలుసామన్న గారు, మన అన్న నరసింహన్ గారు, వాళ్ళకి తెలుసు. ఇంకా ఇంతవరకు ప్రపోజల్ ఆ ఇంటర్నేషనల్ ఎయిర్పోర్ట్ కి ఇక్కడికి ఇంకా 10 సంవత్సరాలు ఎక్కడ ఎయిర్పోర్ట్ కట్టేదానికి పర్మిషనే లేదు. ఎలాంటే నేను మంత్రిగా ఉన్నప్పుడు మన ఎడపాడి పళనిస్వామి గారు ఏర్కనివే టాల్